அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம மதி இருந்துட்டு சுரேஷ் கூட போக அவங்களுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ராகவன் வந்து சொன்னதுனால மதி வேறு வழி இல்லாமல் சுரேஷ் கூட ஒன்றா கிளம்பி காலேஜ்க்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வேணா நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அப்பாவும் அம்மாவும் கட்டாயப்படுத்தி சொன்னதுனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்து நான் விட வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டலாம் நீங்கள் ஒன்று என்னை கூட்டிகிட்டு வர தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன். காலேஜ் பஸ்ஸு பக்கத்தில் தான் வருது, அதில் ஏறி வந்தால் எனக்கே ஒரு 1/2 தான் ஆகுது, அதை நான் பார்த்துப்பேன். தேவையில்லாமல் எனக்காக நீங்கள் யார்கிட்டேயும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ திமிரு இருக்கணும் பாரு, இவளுக்காக என்னுடைய வேலையை விட்டுட்டு இவளை கொண்டு வந்து வில்லான்னு சொல்லிட்டு வந்தா, இவன் என்னடனா இவ்வளோ திமிரை பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு ஒரு பக்கம் பயங்கர கோவத்தில் இருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதி இருந்துட்டு காலேஜுக்கு சுரேஷோட போனதுலேருந்தே அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, என்ன மேடம் நீங்களே அவர் கூட வந்து இறங்குறீங்க, வேண்ட வெறுப்பாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, குடும்ப சூழ்நிலைக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னீங்க, ஆனால் கடைசியில் இவர் கூடயே காலேஜில் வந்து இறங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மதியை கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் விருப்பப்பட்டு இவரோட இங்கே வந்து இறங்கலை, வீட்டில் எல்லாரும் கம்பல் பண்ணதுனால தான் நான் இவர் கூடயே இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.